வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது சாம்பாருக்கு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் வந்து இந்த கோதுமை ரவை இதில் இந்த கப்பில், சின்ன கப்பில் ஒரு கப்பு கோதுமை ரவைன்னா அதில் 1/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பு. இது ஊற வச்சு இப்படி மலர ரொம்ப தண்ணியெலாம் இல்லாமல் அது முழுகிற அளவு தண்ணி விட்டு அப்படியே சிம்லேயே வச்சு இப்படி வேக வச்சுருக்கேன் பயத்தம்பருப்பு. இதுக்கு சாம்பார், இது முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு என்னென்னா ஒரு 10 வெங்காயம், ஒரு பெரிய கேரட்டில் அரை கேரட்டு, இது மாதிரி கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு 4-5 தக்காளி, அப்புறம் இந்த பரங்கி பிஞ்சு இந்த துண்டு, ஒரு துண்டு பரங்கி பிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு குக்கரில் ஒரு அரை கப்புக்கு துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இதிலே காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரே ஒரு கத்திரிக்காய், ஒரு பெரிய கேரட்டில் ஒரு அரை கேரட் போட்டுறேன். ஒருவேளை முருங்கைக்காய் போடுறதா இருந்தாக்கா வதக்கிட்டு சேர்த்துக்கணும். இதில் போடக்கூடாது, போட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். நம்ம இது குழைவாக வேக வைக்க போகிறோம். அப்போ தான் சாம்பார் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும், தண்ணியாகவும் இருக்கணும். அது மாதிரி பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, இன்னும் இந்த சாம்பார் முழுகிற அளவுக்கு இன்னும் கூட தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதில் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டிங்களா நல்லா பருப்பு குழைவாக வேகும். இப்போ இது வேக ஒரு 3-4 விசில் நல்லா விட்டு வாங்கிக்கலாம். சாம்பார் பாருங்கள், நல்லா குழைவாக நல்லா வெந்துட்டு. அப்படியே கடையணும்னு அவசியமே இல்லை, நல்லா வெந்துட்டு. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். இந்த சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது ஆட்டம். அதுக்குள்ளே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு பொடி ஒன்று போட போகிறோம். இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் பொடியும் போட போகிறோம், இதுவும் போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 5 மிளகா, 1 டீஸ்பூன் தனியா. நான் இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறேன். 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் உளுந்து, அதே 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை விழுதாகவும் அரைச்சி போடலாம், அப்புறம் வந்து இல்லைன்னா பொடியாகவும் போடலாம். தேங்காய் போட்டும் போடலாம், தேங்காய் போடாமல் போடலாம். நான் தேங்காய் போட போகிறதில்ல இன்றைக்கி. இதை வறுக்கிறதுக்கு கூடவே ஒரு 5-10 மிளகு, ஒரு 1 பிஞ்சு வெந்தயம். இது வறுபடட்டும். இது வறுபடலை. அதுக்குள்ளே இங்கே என்ன இதாகிட்டு சுட்டுட்டு கடுகு இப்படி நல்லா பொரியுது. இதுலேயும் ஒரு 2 பிஞ்சு வெந்தயம் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடுவோம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இந்த வெங்காயம். இது அப்படியே வதங்கட்டும். நம்ம சாம்பாரில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இதுலேயே கொஞ்சமாக இவ்வளோண்டு உப்பு, நிறைய இல்லை. இது வதங்கட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கடைசியில் சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை போட்டோம்னாக்கா அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும், வாசனையாக இருக்கும்.
இது கூட ஒரு 2 கருவேப்பிலை, நிறைய இல்லை, ஒரு 4-5 இருக்குது கருவேப்பிலை. அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு வர சமயத்துலேயே இப்படி நல்லா வதங்கியிருக்கு பொங்குறோல. ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி. நம்ம வந்து அந்த வறுத்து அரைச்சி தனியாக பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி போட போகிறோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன், நிறைய போடல. போட்டுட்டு அப்படியே எடுத்து இந்த சாம்பாரை ஊற்றிடலாம். இது கொதிக்கட்டும். இது கொதிச்ச அப்புறம் நம்ம வந்து புளி சேர்க்கணும். கொஞ்சம் லேசாக புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாம்பார் அப்படியே சிம்லேயே விட்டுட்டேன், நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி. இல்லை எங்களுக்கு இந்த புளி தண்ணி வேண்டான்னா இந்த தக்காளியோட புளிப்பை போடணுன்னா விட்டுடலாம். கொஞ்சம் புளி தண்ணி போடணும், போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்படி தண்ணியாக இருந்தால் தான் நான் வடையும் பண்ண போகிறேன் இன்றைக்கி. வடைக்கு, இந்த பொங்கலுக்கு, இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். இந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போட்டோம். இந்த சைடு பொங்கலுக்கு ரவை வறுத்துக்கலாம். கோதுமை ரவை இது 1 கப்பு. இதை வறுத்துக்கிறேன். இது என்ன அளவுன்னா, இந்த 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 கப்பால் 1 கப்பு நான் வந்து கோதுமை ரவை எடுத்துட்டேன். அதில் 1/4 கப்பு பயத்தம்பருப்பு போட்டுட்டேன். இது வெந்ததே 1 கப்பு இருக்கும். அப்போ மிச்சம் 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திங்களா அதுலேயே எல்லாம் அளந்துக்கணும். 2.5 கப்பு தண்ணி. இது நல்லா வறுபடட்டும். கிட்ட காட்டுமா, இங்கே பாருங்கள், இப்படி பொரிஞ்சா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பு அப்படியே சிம்லே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்கிறது பார்த்திங்களா, இந்த தண்ணியை எடுத்து அப்படியே சேர்த்துட்டே வரலாம். அப்படியே சேர்த்துட்டு கிண்ட வேண்டிதான். இது கூட இந்த பயத்தம்பருப்பு இந்த பாருங்கள், அப்படியே சிம்லேயே தான் இருக்குது. சிம்லேயே வச்சு இப்படி வேகிற வரைக்கும் கிளற வேண்டியது தான். கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா உப்புமா மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் விடலை, அதே தண்ணி தான். இது அப்படியே கெட்டியாக வரும். உங்களுக்கு வேணும்னா விட்டுட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான். அப்படியே கலரிண்டே இருக்க வேண்டியது தான். அப்படியே கெட்டியாக வரும். இறக்கி வச்சுட்டு கடைசியில் முந்திரி பருப்பு, அப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் தாளித்து, கொஞ்சோண்டு பெருங்காயம் தாளித்து கொட்டுட்டோம்னாக்கா கோதுமை ரவை பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆகிடும். நெய்யில் தாளித்து கொட்டணும். இது முதல்ல கெட்டி ஆட்டம் நான் காட்டுறேன். அங்கே ரவை ஆயின்ட்டுருக்கு. அதுக்குள்ளே இங்கே சாம்பார் பாருங்கள், ஆனால் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்,
இந்த பொடி இது கரெக்டாக தான் இருக்கும். நான் அப்படியே சேர்த்துறேன். மேலே சேர்த்து இறக்கணும்னா நல்லா ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்கும். இதை சாதத்துக்கு கூட இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நம்ம வெல்லம் போட போகிறதில்ல, வெல்லமோ சர்க்கரையோ ஒன்றும் கிடையாது. வேணும்னா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம், சீட்டு பிடிக்கணுன்ற காலுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. 2 நிமிஷம் இருந்ததுன்னா நம்ம சாம்பார் இறக்கிடலாம். நம்ம சாம்பார் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், மேலே கொஞ்சமாக பெருங்காய பொடி, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய், அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம கோதுமை ரவை பாருங்கள் நல்லா ஜம்முன்னு சூப்பராக வெந்துட்டு. எப்படி வெந்துட்டுனாக்கா பாருங்கள் அப்படியே மசியறது. தண்ணி அப்படியே ஒட்டாது. தண்ணியில் கை வச்சு வச்சோம்னா ஒட்டாது. இப்படி தண்ணியில் வச்சுட்டு இதை பண்ணிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம். நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் மிளகு பொரியட்டும். மிளகு இப்படி பொரியிறது. சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, முந்திரி பருப்பு, இப்படி தவக்க வர சமயத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், இதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துற வேண்டியதான். அப்படியே கலந்து விட்டுடலாம். பாருங்க நல்லா கலந்து விட்டேன். இதே நல்லா தளர இருக்குது. இருந்தாலும் மேலே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கலரிட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு கோதுமை ரவை பொங்கல் அப்படி வேணும். அப்படியே இதில் ஒட்டவே கூடாது. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் வடை மாவு நல்லா ஜம்முன்னு அப்படியே பந்து மாதிரி அரைச்சிருக்கேன். இதில் அரைச்சிட்டு அப்புறம் இதில் மிளகு, கொஞ்சம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பை உளுந்தம்பருப்பு அரையும் போதே சேர்த்து அரைச்சிடுவேன். இப்போ இதை வடை தட்டி போட்டு பார்க்கலாம். கோதுமை ரவை பொங்கல் இது இப்படி கவுத்தோம்னாக்கா அப்படி வரணும். நல்லா சரியாக அளவெல்லாம் சரியாக குத்திருக்கோன்னு அர்த்தம். வடையும் ரெடி ஆகிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு சாம்பார், ஹோட்டல் சாம்பார், கோதுமை ரவை பொங்கல், வடை, சட்னி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.